கவனிதா branch account. Okay, group 1 new syllabus, G2 old syllabus branch account. Okay, இந்த சாப்டருக்கு G2ல 8 மார்க்ஸ் ஷோர் ஷாட், old syllabusக்கு நியூ syllabusக்கு 10 மார்க் क्वेश्चन. நான் சொன்னது தெரியுமா, branch டிபார்ட்மெண்ட் சிங்கிள் என்ட்ரி, இந்த மூணுத்துலயும் 20 மார்க்ஸ் வரும். இந்த மூணு சாப்டர்லயே சேர்த்து 20 மார்க்ஸ். அப்படின்னா பிரான்ச் டிபார்ட்மெண்ட்ல ஏதோ ஒன்று கேட்டுருவான், சிங்கிள் என்ட்ரி ஷோர் ஷாட் கேட்டுருவான். அப்போ எத்தனை மார்க்? 20 மார்க். அப்போ இது டிபார்ட்மெண்ட் சிங்கிள் என்ட்ரி மூணும் சேர்த்து படிச்சா படி, இல்லை ஒடுத்து விட்டாலும் மூர்த்தி விட்டு அர்த்தமே இல்லை. ஓகேவா? சாய்ஸ்ல விட்டு போயிடலாம். ஸோ நான் விடுன்னு சொல்லலை, படின்னு சொல்கிறேன். நான் விடுன்னு சொன்னதை பிடிச்சிக்காது. ஓகேவா? பிரான்ச்சை போட்டு சேர்த்து படிச்சிடணும்னு சொல்கிறேன், பிரான்ச் விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஸோ வாட் இஸ் பிரான்ச்? வாட் இஸ் பிரான்ச்னா என்ன? பிரான்ச்னா என்ன? ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கான், அவன் அந்த இடத்துல மட்டுமே அவனுக்கு எனார்மஸ் சேல்ஸ் நிறையா இருக்குது, மேனுஃபேக்சரிங் நிறையா இருக்குது. இன்னொரு இடத்த யூஸ் பண்ணி என்ன பண்ணுறான்? சேல் பண்ணுறான். இல்லை வேற ஒரு இடத்துல ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வச்சிருக்கான். லைக் இங்கே பிஸ்னஸும் நடக்குது, இதே பிஸ்னஸை வேற ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறான். சரி, எக்ஸாம்பிள் இப்போ வெஸ்ட் கிளாஸ் நடத்திட்டு இருக்கு. இப்போ இதே கிளாஸ் தாம்பரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தேவைப்படுமா? ஆனால் தாம்பரத்துலேருந்து மரமே நகர்லேருந்து செங்கல்பட்டுலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் மாம்பழம் வர முடியாதான்? அப்போ அவங்களோட நியர்பை லொகேஷன் நான் எங்கே கொண்டு வைக்கிறேன்? தாம்பரத்தில் கொண்டு வைக்கிறேன். அப்போ தாம்பரம் ஈஸியா பிரான்ச். அப்போ வாட் இஸ் பிரான்ச்னா, கம்பெனிஸ் ஆக்ட் டெஃபினேஷன் பாரு. கம்பெனிஸ் ஆக்ட் டெஃபினேஷன் ஓகேவா? 2 subsection 14 பிரான்ச் டிஃபைன் பண்ணியிருக்கான். an establishment which is described as branch by the company, which is described as the branch by the company. அப்படின்னா என்ன? கம்பெனி யாரை பிரான்ச்னு சொல்கிறானோ அவன் பிரான்ச் ராஜா. கம்பெனி கை இந்த இடத்த கை அப்படி இது என்னோட பிரான்ச்னா அது என் பிரான்ச். கை கம்பெனி இந்த இடத்த காமிச்சு இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எனக்கு பிரான்ச் சொன்னால் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எனக்கு என்னது? பிரான்ச். அப்போ பிரான்ச் இஸ் நாட் சம்திங் விச் கேரிஸ் அவுட் சேம் ஆக்டிவிட்டி ஆர் சிமிலர் ஆக்டிவிட்டி கிடையாது. ஓகேவா? அது டெஃபினேஷன் given in Companies Act 1956. 1956 ஆக்ட்ல சொல்லியிருக்கான். 1956 ஆக்ட் டெஃபினேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆஃபீஸ் என்ன போட்டிருக்கோம்னா, பிரான்ச் இஸ் an establishment which carries same or similar line of business as that of head office னு சொல்லிருப்பான். ஹெட் ஆஃபீஸ் என்ன பண்றானோ அதுக்கு சேம் ஆர் சிமிலர் பிசினஸ் பண்றவன் தான் பிரான்ச் னு சொல்லிருந்தான். எந்த ஆக்ட்ல? கம்பெனிஸ் ஆக்ட் 1956 which was deleted now, not in force. இப்போ இது ஃபோர்ஸ்ல இல்ல. இப்போ என்ன ஆக்ட் வந்துச்சு? கம்பெனிஸ் ஆக்ட் 2013. அப்ப as per கம்பெனிஸ் ஆக்ட் 2013 டெஃபினேஷன் 2 subsection 14 ஆல்ரெடி ஒன்னு சொல்லியிருக்கேன். பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட டெஃபினேஷன் 210ல வராது. ஏன்னா ஆல்பபெட் எங்க இருக்கு? பி. அப்போ 269 68 70ல இருக்கும். ஸ்மால் கம்பெனி டெஃபினேஷன் 235க்கு வராது. எஸ் லாஸ்ட் ஆல்பபெட் 292க்கு போயிடும். நான் சொல்றது புரியுதா? அப்ப பிங்கிறது என்ன? பிரான்ச். அப்போ பி ஆல்பபெட் ரெண்டாவது இதுல வந்துச்சா பிரான்ச். அப்போ 214. அப்போ பிரான்ச்சோட டெஃபினேஷன் 244ல இருக்காது, 278ல இருக்காது. அப்போ நம்ம ஈஸியா என்ன பண்ணிக்கலாம்? அங்கங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கோரிலேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ 214ல பிரான்ச்னா என்ன சொல்லியிருக்கான்? an establishment which is described as branch by the company which may or may not carry similar or same line of business அப்படின்னு சொல்றோம். ஸோ ஓகேவா? இது கம்பெனிஸ் ஆக்ட்ல பிரான்ச்சோட டெஃபினேஷன். ஓகேவா? நார்மலி எதுக்கு பிரான்ச் வச்சிருக்காங்க? ஹெட் ஆஃபீஸ் மட்டுமே அக்சசிபிளா இருக்காது அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு. ஹெட் ஆஃபீஸ் மட்டுமே அக்சசிபிளா இருக்காது. இப்போ யோசிச்சு பாரு, பிஎன்பின்னு ஒரு பேங்க் இருக்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க். டெல்லியில மட்டும் ஹெட் ஆஃபீஸ் வச்சிருக்கான். சென்னையில விட்டு திருச்சியில இருக்கிற வில்லேஜ் மேன் அந்த பிஎன்பி பேங்க் அக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்புறம் எதுக்கு பேங்க் இத்தனை பிரான்ச் வச்சிருக்கான்? அக்சசிபிள் டு ஆல் த கஸ்டமர் ஆல் ஓவர் தி இந்தியாவுக்கு தான் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்றான் அவன். பிரான்ச். இப்போ சிட்டி யூனியன் பேங்க் எடுத்துக்கோ, 110 வருஷமா அந்த பேங்க் இருக்கு. இன்னைக்கு நேற்று இருக்கிற பேங்க் இல்லை. எனக்கு தெரிஞ்சு பழைய பேங்க் சிட்டி யூனியன் பேங்க் தான். 110 வருஷமா அந்த பேங்க் இருக்கு. மோர் தென் 100 பிரான்ச்சஸ் வச்சிருக்கான் சிட்டி யூனியன் பேங்க்ல. ஆனா 100 பிரான்ச்சஸ்மே சவுத் இந்தியாவில் மட்டும்தான். நார்த்ல போனா இருக்காது பிரான்ச். ஒன்லி இந்த கர்நாடகா, ஆந்திராவில் கூட கம்மி தான். கர்நாடகா, தமிழ்நாடு நிறைய பிரான்ச்சஸ். ஆந்திராவில் ஃபியூ, கேரளாவில் ஃபியூ பிரான்ச்சஸ். நிறைய பிரான்ச் எங்கே தான் வச்சிருக்கான்? தமிழ்நாடு, ஆந்திரா. ஏன்னா இவனோட கஸ்டமர்ஸ்லாம் எங்க இருக்காங்க? தமிழ்நாடு, கர்நாடகா தான். அப்போ அங்க உள்ள கஸ்டமர்ஸ்லாம் இவன் என்னவா இருக்கணும்? ஆக்சசிபிளா இருக்கணும். இல்ல சார், நான் கும்பகோணத்தில், அவனோட ஹெட் ஆஃபீஸ் கும்பகோணம், நான் கும்பகோணத்தில் மட்டும் தான் பிரான்ச் வச்சு ஹெட் ஆஃபீஸ் வச்சிருப்பேன். நீ கன்னியாகுமரியிலேருந்து கும்பகோணம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம், எவனா டிரான்ஸ்லேட் பண்ண வருவானா? அப்போ எதுக்கு நாங்கள் பிரான்ச்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்றேன்? To be accessible to the all customers, ஓகேவா? who intend to be served by us, intend to be served by or intend to buy goods from us. ஓகே, இப்போ ட்ரேடிங் கன்சர்னா இருக்கு, குட்ஸ் அனுப்புற இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. குட்ஸ் அனுப்புற இடமா இருக்குன்னா எங்கேருந்து வேணா நான் பார்சல் அனுப்பிச்சு போயிடுவேன். நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ நான் ஒரு மேனுஃபேக்சரர், நான் ஒரு பிஸ்னஸ் பண்றேன்.
என்னோட குட்ஸை நான் ட்ரேட் பண்ணுறேன் இந்த சென்ஸ் திருவாரூரில் உள்ள ரீட்டைலர் என்கிட்ட குட்ஸ் வாங்குவோம், திருச்சியில் உள்ள ரீட்டைலர் என்கிட்ட குட்ஸ் வாங்குவோம், கன்னியாகுமரியில் உள்ள ரீட்டைலர் என்கிட்ட குட்ஸ் வாங்குவோம். அவங்களாம் இங்கேருந்து என்ன அனுப்பிச்சிடலாம், கொரியர் அனுப்பிச்சிடலாம். ஐ நீட் நாட் டு ஓப்பன் எ பிரான்ச் இன் திருவாரூர், நீ நாட் டு ஓப்பன் எ பிரான்ச் இன் திருச்சி, நீ நாட் டு ஓப்பன் எ பிரான்ச் இன் கேட்கணும். கரெக்டாக இல்லையா? ஏன் அவன்லாம் யாரு? ட்ரேடர். அவனே ஆல்ரெடி என்ன வச்சிருக்கான், கடை வச்சிருக்கான். அப்போ அவனுக்கு நான் இங்கேருந்து என்ன அமிச்சா போதும், குட்ஸ் அமிச்சா போதும். நான் என்ன ஓப்பன் பண்ண தேவையில்லை, பிரான்ச் ஓப்பன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரே இடத்துல பிஸ்னஸ் வச்சுட்டு எல்லா இடத்தையும் பண்ணிக்கலாம். இஃப் ஐ எம் கான்டாக்டிங் த கஸ்டமர் டைரக்ட்லி, பேட்டா ஷோரூம் பாரு, பேட்டா ஷோரூம் பார்த்திருக்கியா? பேட்டா ஷோரூம் எல்லா ஊர்லயும் பேட்டா ஷோரூம் இருக்கும். பேட்டா ஷோரூம் எல்லா ஊர்லயும் பேட்டா ஷோரூம். இப்போ பேட்டா கம்பெனி வாண்ட்ஸ் டு கான்டாக்ட் த கஸ்டமர்ஸ் டைரக்ட்லி அப்படின்னா அவன் உட்காந்துட்டு பேட்டாவோட ப்ராடக்ட்டை வந்து ஸ்ரீ லெதர்ஸ்க்கு, பேட்டாவோட ப்ராடக்ட்டை இந்த ஷூ கம்பெனிக்கு, இந்த ஷூ கடைக்குன்னு அனுப்பிச்சு விட்டுட்டு இருந்தா இவனுக்கு பிஸ்னஸ் போடும். ஆனால் இவனோட நேம் அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகாதா இல்லையா? இப்போ திருச்சியில் பாதி குச்சி வச்சுன்னா அந்த திருச்சியிலேருந்து போகிற குச்சி எங்கேயும் தெரியுமா போகும்? பாரிஸ்லேருந்து தான் போகும். திருச்சியில் ஏதோ சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறானா அந்த குச்சி எங்கேருந்து வாங்கியிருப்பானா? பாரிஸ்லேருந்து வாங்கியிருப்பான். பாரிஸ்லேருந்து தான் குச்சி போயிருக்கும். ஆனால் பாரிஸ் ஆல் நீ நாட் டு ஹோல்ட் ஏ ஆஃபீஸ் எங்க திருச்சியில் வைக்க தேவையில்லை, ஏன்னா இவன் குட்ஸ் அமிச்சுட்டு போயிடலாம். பட் இவனே டைரக்டா கஸ்டமருக்கு விற்கணும்னு ஆசைப்படுறான்னா இங்க உட்காந்து திருச்சியில் உள்ள கஸ்டமர் எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னா வேலைக்கு ஆகுமா? அப்ப நான் அங்க ஷுட் எஸ்டாப்ளிஷ் என்னது பிரான்ச். அப்போ எதுக்கு பிரான்ச்சோட நீடு வருது? ஃபர்ஸ்ட் டு டைரக்ட்லி சர்வ் த கஸ்டமர்ஸ் வெதர் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். எனக்கு என்ன தேவைப்படும்? டைரக்ட் கான்டாக்ட் தேவைப்பட்டுச்சு நான் நினைச்சேன்னா நான் என்ன ஓபன் பண்ணுவேன்? பிரான்ச். ஸோ பிரான்ச் இஸ் ஆஃப் 2 டைப்ஸ் ராஜா. பிரான்ச் இஸ் ஆஃப் 2 டைப்ஸ். ஒன்னு இன்லேண்ட் பிரான்ச், இன்னொன்னு ஃபாரின் பிரான்ச். சார் வாட் இஸ் இன்லேண்ட் பிரான்ச்? பிரான்ச் இன்சைட் இந்தியா தப்பு. இந்தியன் கம்பெனியோட பிரான்ச் அதுவும் தப்பு. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு கான்செப்ட் படிக்கும்போது கொஞ்சம் வைடா நாலேஜ் வச்சுட்டு படிக்கணும். இன்லேண்டுங்கிறது என்னன்னா the branch which is located in the country where the head office is incorporated. ஹெட் ஆஃபீஸே ஆஸ்திரேலியாவில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற எல்லா பிரான்ச்சும் இன்லேண்ட் பிரான்ச். அவனுக்கு இந்தியாவில் இருக்கிற பிரான்ச் என்ன பிரான்ச்? ஃபாரின் பிரான்ச். எனி கம்பெனி இன்கார்பரேட்டட் இன் இந்தியா, இவனுக்கு இந்தியாவில் என்னென்ன பிரான்ச்லாம் இருக்கோ அதெல்லாம் இன்லேண்ட் பிரான்ச். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பிரான்ச் ஃபாரின் பிரான்ச். அப்போ இந்த ஊர்ல இருந்தா ஃபாரின், அந்த ஊர்ல இருந்தா ஃபாரின் கிடையாது. கம்பெனி எந்த ஊர்ல இன்கார்பரேட் ஆயிருக்குன்னு பாரு. அந்த இன்கார்பரேட் ஆன ஊர்ல இல்லாம வேற ஊர்ல இருந்தா ஃபாரின் பிரான்ச், தட் இஸ் வேற கண்ட்ரில இருந்தா ஃபாரின் பிரான்ச், அதே கண்ட்ரில இருந்தா இன்லேண்ட் பிரான்ச். சார் எதுக்கு சார் ஃபாரின் பிரான்ச் என்ன சார் அக்கௌண்டிங் பண்ணும்? ஃபாரின் பிரான்ச் என்ன அக்கௌண்டிங் பண்ணிருக்கோம்னா அவன் வேற கரன்சில பிசினஸ் பண்ணுவான், நான் வேற கரன்சில பிசினஸ் பண்ணுவேன். அவனுக்கு கரன்சி டாலர்ல ட்ரையல் பேலன்ஸ் போட்டுருப்பான், நான் ருப்பியில ட்ரையல் பேலன்ஸ் போட்டிருப்பேன். அவனோட ட்ரையல் பேலன்ஸ் நான் என்ன பண்ணிட்டு வரணும்? கன்வெர்ட் பண்ணி இந்தியன் ருப்பியில ட்ரையல் பேலன்ஸ் போட்டு அந்த ட்ரையல் பேலன்ஸை ஃபினான்சியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நான் இங்கே என்ன பண்ணி ஆகணும்? சப்மிட் பண்ணணும். அப்போ அந்த ட்ரையல் பேலன்ஸ் அந்த கன்வர்ஷன்லாம் இருக்குது. அசெட் இருக்கும், லைபிலிட்டிஸ் இருக்கும், பேயபிள்ஸ் இருக்கும், ரிசீவபிள்ஸ் இருக்கும். அதெல்லாம் எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அது எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையுமே கிளியராக எதில் பார்ப்போம்? ஏஎஸ் 11. ஏஎஸ் 11ஓட ட்ரீட்மெண்ட் சிமிலியர் ட்ரீட்மெண்ட்ங்கிறத விட சேம் ட்ரீட்மெண்ட் தான் ஃபாரின் பிரான்ச். ஏஎஸ் 11 படிச்சு ஏஎஸ் 11 படி தான் என்ன பிரான்ச் அக்கௌண்டிங் பண்ணவே முடியும்? ஃபாரின் பிரான்ச் அக்கௌண்டிங்கே பண்ண முடியும். சார் வாட் அபவுட் இன்லேண்ட் பிரான்ச்? இன்லேண்ட் பிரான்ச்சில் we can divide the inland branch into 2 types. Inland branch into 2 types. என்ன branches? Dependent branch, independent branch. அதுனா சார் dependent branch, independent branch. ஆகாஷ் dependent branch னா independent னா you are dependent or independent? Dependent. You are dependent on your father mother. I am not dependent on anyone. கரெக்ட்டா? அப்ப நான் independent ஆ? ஆமா கரெக்ட். அப்போ who is independent branch னா நல்லா புரிஞ்சுக்கோ. branch னா என்ன சொன்னா? any establishment described as branch by the company. company நான் கை காமிச்சு என்னோட branch னு சொன்னானா அந்த establishment எனக்கு branch சொன்னானா அது branch. இப்போ அந்த branch நான் dependent தனியா independent தனியா பிரிக்கிறேன். சரி ஏன் சார் டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் பிரிக்கிறீங்க? பிரான்ச்னே வச்சுக்கலாமே, அவன் லிட்டில் பி பிரான்ச்சாவே இருக்குமே, அப்படியே ஃபர்தரா டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் கான்செப்டே பண்ண தேவையில்லையே. there are many reasons. என்னன்னா dependent branch is someone who dependent on யாரு? head office. who dependent on சார் எதுக்கு சார் dependent on head office? நல்லா புரிஞ்சுக்கோ. terms and conditions எல்லாரோட அக்ரிமெண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஹெட் ஆஃபீஸ் பிரிஸ்கிரைப் பண்ணியிருப்பான். எந்த பிரான்ச்சுக்கு? டிபெண்டன்ட் பிரான்ச். டிபெண்டன்ட் பிரான்ச் cannot do anything behind the power given by the யாரு? ஹெட் ஆஃபீஸ். ஹெட் ஆஃபீஸ் கொடுக்குற பவர் தாண்டி யாரும் செயல்பட முடியாது.
பிரான்ச்சால செயல்பட முடியாது. சார் எதுக்கு நம்ம டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் பிரிச்சுன்ற ரீசன் நான் சொல்றேன். ஏன் டிபெண்டன்ட் ஏன் இண்டிபெண்டன்ட் பிரான்ச் பிரிச்சாங்க நல்லா புரிஞ்சுக்கோ. டிபெண்டன்ட் பிரான்ச் should purchase only from head office. ராஜா டிபெண்டன்ட் பிரான்ச் அப்படின்னு சொல்றத விட டிபெண்டன்ட் பிரான்ச் which sells goods which is received from head office at cash, at by way of cash or at by way of credit. cash சேலும் பண்ணலாம், credit சேலும் பண்ணலாம். but credit sale he should obtain, the branch should obtain prior approval from the head office. head of branchனால இண்டிபெண்டன்ட்டா ஒரு credit sale கூட என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. எந்த பிரான்ச்சால? டிபெண்டன்ட் பிரான்ச்சால. அப்ப டிபெண்டன்ட் பிரான்ச்சோட வேலை என்ன? ஹெட் ஆபீஸ்ல இருந்து குட்ஸ வாங்கு, நீ வித்துரு. நீ கேஷியலா விக்கணுமா கிரெடிட்ஸலா விக்கணுமான்றதையும் ஹெட் ஆபீஸ் தான் டிசைட் பண்ணுவான். டிசைட் பண்ணிட்டு வித்துரு. வர காசை யாருக்கு ரெமிட் பண்ணணும்? ஹெட் ஆபீஸ்க்கு பீரியாடிக்கலா ரெமிட் பண்ணிரு. கேஷ் கிரெடிட் கஸ்டமர் கிட்ட வாங்கின கேஷா இருந்தா நீ யாருக்கு ரெமிட் பண்ணிடணும்? ஹெட் ஆபீஸ்க்கு என்னவா ரெமிட் பண்ணிடணும்? பீரியாடிக்கலா ரெமிட் பண்ணி. இதான் உங்களோட வேலை. அப்போ டிபெண்டன்ட்னா நான் சொல்றதை தான் நீ கேட்கணும். டிபெண்ட்னா இப்போ ஆகாஷ் நான் டிபெண்டன்ட் ஆன் மை டேட் அண்ட் மாம்னு சொல்றான்னா அவங்க தான் என்ன பாத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க சொல்றதா இவன் கேட்டா அவங்கன்றது இன்னொரு மீனிங் இருக்கு. உன் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? எனக்கு சோறு போடுறது யாரு? அப்பா அம்மா. அதனால நான் டிபெண்டன்ட் சொல்றேன். அப்படி கிடையாது. ஹெட் ஆபீஸ் உங்க அப்பா அம்மா சொல்றதா நீ என்ன பண்ணி ஆகணும்? கேட்டாகணும். அப்ப ஹெட் ஆபீஸ் சொல்றதா டிபெண்டன்ட் பிரான்ச் கேட்டாகணும். ஹெட் ஆபீஸ் will not purchase from outside. ரொம்ப ரேர் சிச்சுவேஷன்ல அர்ஜென்ட்டுக்கு வேணா என்ன பண்ணிக்கலாம், லோக்கல் பர்ச்சேஸ் பண்ணலாமே தவிர he should purchase only, head of branch should purchase only from head office. இண்டிபெண்டன்ட் பிரான்ச் அப்படி கிடையாது. இண்டிபெண்டன்ட் பிரான்ச்ங்கிறது ரெண்டு நாள இண்டிபெண்டன்ட் பிரான்ச் இருக்கும். எப்பனா when there is volume of transaction, நிறைய transactions இருக்கு, அவன் என்ன பிரான்ச்னு சொல்லுவாங்க? இண்டிபெண்டன்ட் பிரான்ச் சொல்லுவாங்க. ரெண்டாவது he can purchase and sell goods from outside. He can purchase the goods from outside, he can sell. He can purchase from head office also. அப்போ டிபெண்டன்ட் பிரான்ச் யாருக்கு மட்டும் தான் goods வாங்கி விக்கணும்? ஹெட் ஆபீஸ் இருந்து goods வாங்கி தான் விக்கணும். யாருக்கு வேணா விக்கலாம். கேஷ் சேலும் பண்ணலாம், கிரெடிட் சேலும் பண்ணலாம். கிரெடிட் சேல் பண்ணனும்னாலும் ஹெட் ஆபீஸ் பெர்மிஷன் வேணும். வர காசை எனக்கு ரெமிட் பண்ணிடணும், பீரியாடிக்கல் ஸ்டேட்மென்ட் அனுப்பணும். இதெல்லாம் டிபெண்டன்ட் பிரான்ச்சோட வேலை. அப்போ எப்படி ஒரு அப்பா அம்மா ஒரு பையன் சொல்றான் எனக்கு அப்பா அம்மா தான் சோறு போடுறாங்க நான் டிபெண்டன்ட்னு சொன்னா அது வேற விஷயம். அப்பா அம்மா பொறுத்தவரைக்கும் பையன் எப்படி நான் சொல்றதுதான் என் பையன் கேட்டாங்கன்னு நினைப்பாங்களா? அது மாதிரி ஹெட் ஆபீஸ் சொல்றதுதான் யார் கேட்டாகணும்? டிபெண்டன்ட் பிரான்ச் கேட்டாகணும். இந்த டிபெண்டன்ட் பிரான்ச் will not do any activity by overriding the conditions prescribed by head office. அப்போ இவன்கிட்ட குச்ச வாங்கி வித்துரு. கிரெடிட் சேல் பண்ணாலும் இவனை கேட்டு தான் கிரெடிட் சேல் பண்ணணும். கிரெடிட் சேல் கூட இவனை தான் கேட்கணும். பர்ச்சேஸ் பண்ணலாமா சார்? நான் வெளில பர்ச்சேஸ் பண்ணி விற்கலாமா சார்னா உன்னை கிரெடிட் சேல் பண்ணுறதே நீ யார்கிட்ட தான் கேட்டு சொல்லணும்னு விற்கிறேன். அப்போ நான் உன்னை பர்ச்சேஸ் பண்ண விடுவேனா? பர்ச்சேஸ் பண்ணலாம் சார். அர்ஜென்ட் சார் லோக்கல் பர்ச்சேஸ்னா என்ன பண்ணிக்கலாம்? ஃபார் மினிமல் வேல்யூ என்ன பண்ணிக்கலாம்? லோக்கல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி உனக்கு குச்சி வேணுமா நான் தரேன், உனக்கு செலவு காசு வேணுமா நான் தரேன், நீ வித்த காசுலாம் யார்கிட்ட கொடுத்துரு? என்கிட்ட கொடுத்துரு. ரெண்டாவது இவனோட புக்ஸை எல்லாத்தையுமே ஹெட் ஆஃபீஸே பார்த்துப்பான். இவனோட புக்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடுவான்? ஹெட் ஆஃபீஸே பார்த்துப்பான். டிபெண்டன்ட் பிரான்ச் will send a periodical statement, returns or statement. இந்த ஒரு மாசத்துக்கு தான் என்னோட சேலு, இந்த ஒரு மாசத்துக்கு நான் கிரெடிட் சேல் இவ்வளோ, கேஷ் சேல் இவ்வளோ நீங்க குட்ஸ் எனக்கு அனுப்பிச்சிங்க, நீங்க இவ்வளோ செலவு காசு அனுப்பிச்சிங்க, மிச்ச காசு இருந்தாலும் சொல்லி என்ன அனுப்பிச்சிருவோம்? பீரியாடிக்கல் ஸ்டேட்மெண்ட் யாருக்கு அனுப்பிச்சிருவான்? ஹெட் ஆஃபீஸ். ஹெட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் பண்ணிப்பான். ஹெட் ஆஃபீஸ் என்ன பண்ணிப்பான்? அக்கௌண்ட் பண்ணிப்பான். பிரான்ச் தேவையில்லை, பிரான்ச் தனியாக அக்கௌண்டிங் பண்ணணும் தேவையே கிடையாது. ஏன்னா யாரையும் பார்த்துப்பான், ஹெட் ஆஃபீஸே பார்த்துப்பான். ஏன்னா உனக்கு தேவையானது நான் தானே தரேன், உனக்கு தேவையான காசு நான் தான் தரேன், என்கிட்ட மட்டும் தான் நீ குட்ஸ் வாங்கி வைக்கிற. அப்போ என்ன தாண்டி இந்த இது செய்யல, நீ எனக்கு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் அனுப்பு, அக்கௌண்டிங் நான் பார்த்துக்கிறேன். அப்போ யாரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிப்பா? டிபெண்டன்ட் பிரான்ச்சுக்கு ஹெட் ஆஃப். இண்டிபெண்டன்ட் பிரான்ச் டிரான்சாக்ஷன் நிறைய இருந்தாலோ ஆர் இஃப் பிரான்ச் இஃப் a particular branch purchase from outside. இப்போ ஆகாஷ்ன்ற ஒரு பிரான்ச், நீ ஒரு பிரான்ச், ஹெட் ஆஃபீஸ் டேட் அண்ட் மாம் வச்சு நீ டேட் அண்ட் மாம் தேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணி குட்ஸ் விற்கிற, வெளில இருந்து பர்ச்சேஸ் பண்ணி குட்ஸ் விற்கிற. அப்போ நீ வெளில இருந்து பர்ச்சேஸ் பண்ணி குட்ஸ் விற்கிறன்றத நீ சொன்னாதானே எனக்கே தெரியும், நீ சொன்னாதானே உங்க அப்பா அம்மாக்கே தெரியும். அப்போ பிரான்ச் சொன்னாதானே ஹெட் ஆஃபீஸ்க்கே தெரியும். அப்போ நீ என்கிட்ட மட்டும் குட்ஸ் வாங்கி என்கிட்ட மட்டும் காசு வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு கணக்கு இருக்கும். நீ என்கிட்ட குட்ஸ் வாங்கிக்கிற, என்கிட்ட காசு வாங்குற, என்ன தவிர வெளில இருந்து வாங்கிக்கிற, நீ தனியா விற்கிற, உனக்கு தனியா அசட்ஸ் வாங்கிக்கிற, எல்லாமே நடக்குதுல. அப்போ உன்னோட புக்ஸை நான் என்ன பண்ண முடியாது? மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால இண்டிபெண்டன்சி தர நீயே மெயின்டைன் பண்ணிக்கோ. அப்போ இண்டிபெண்டன்ட் பிரான்ச் என்ன பண்ணுவான்? he will prepare his own books of accounts, he will prepare his trial balance, he will prepare his final statement, trading P&L balance மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவோம். அதுல கேபிட்டல் யாரா இருக்கும்?
ஹெட் ஆஃபீஸ். பிரான்ச் இண்டிபெண்டன்ட் பிரான்ச்சோட கேபிட்டல் யார், ஓனர் யார், ஹெட் ஆஃபீஸ். அப்ப ஹெட் ஆஃபீஸ் அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ணுவோம். சேம் வே ஹெட் ஆஃபீஸ் will maintain account called branch. நான் சொல்றது புரியுதா ராஜா? இப்போ எப்படி ஹெட் ஆஃபீஸ், இப்போ நீ ஒரு அசியூம் நீ வந்து பிவிஆர் பிரைவேட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனில 10,000 ஷேர் வாங்கியிருக்கோம், உன் பேலன்ஸ் ஷீட் எப்படி காட்டுவேன்? அசெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்னு காட்டுவேன். பிவிஆர் என்னன்னு காட்டுவான், உன்னை ஷேர் கேபிட்டல் காட்டுவானா? பிவிஆர் உன்னை என்ன காட்டுவான், ஷேர் கேபிட்டல். சேம் வே கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ விட்டு ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச்சுக்கு பணம் கொடுத்துருக்கான். பிரான்ச் பொறுத்தவரை ஹெட் ஆஃபீஸ் கேபிட்டலா, ஓனர்ஸ் கேபிட்டல் லைபிலிட்டியில காட்டுவான். ஹெட் ஆஃபீஸ் பணம் கொடுத்துருக்கானா, அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிரான்ச்சா, அப்ப அசெட்ல என்ன காட்டுவான், இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிரான்ச். அப்ப பிரான்ச் அக்கவுண்ட் அவனுக்கு எங்க வந்துரும், அசெட்ல வந்துரும். அப்ப பிரான்ச்சோட புக்ல லைபிலிட்டி சைடுல ஹெட் ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ் புக்ல அசெட்ஸ் இன் தி பிரான்ச். அப்போ டிபெண்டன்சினா என்ன ராஜா, டிபெண்டன்ட்னா என்ன, ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்க கூடாது, ஹெட் ஆஃபீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றதா நீ கேட்கணும். அப்போ ஒரு அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் தலைக்கு மேல வளர்ந்துட்டான், நான் சொல்றதெல்லாம் அவன் கேட்க மாட்டான், அவன் நீ சம்பாதிக்கிறான்ற திமிரில் ஆடுறான், தலைக்கு மேல வளர்ந்துட்டான். அப்போ தலைக்கு மேல வளர்ந்துட்டானா எப்படி, வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் அதிகமா இருக்கு, சம்பாதிக்கிறானா எப்படி, அவன் பர்ச்சேஸ் சேல்ஸ் தனியா பண்ணிக்கிறானா, அவன் யாரு, இண்டிபெண்டன்ட் பிரான்ச். ராஜா உனக்கு செலவுக்கு நான் தான் காசு கொடுக்குறேன், உனக்கு சோறு நான் தான் போடுறேன், அப்போ உன்னோட எக்ஸ்பென்ஸ் நான் தான் காசு கொடுக்குறேன், உனக்கு குட்ஸ் யார் தான் தரா, சோறு யார் தான், நான் தான் தரேன். அப்போ நான் சொல்றத நீ என்ன பண்ணி ஆகணும், கேட்டா உனக்கு வேற வழி கிடையாது ராஜா உனக்கு. அதனால நீ யாரு, டிபெண்டன்ட் பிரான்ச். ஃப்ரம் யார் பாயிண்ட் ஆஃப் வியூ நீ பார்க்கணும், ஹெட் ஆஃபீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும், பிரான்ச் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்க கூடாது. அப்ப ஹெட் ஆஃபீஸ் தான் சொல்லுவான் நீ டிபெண்டன்ட்டா இண்டிபெண்டன்ட், நீ ஏன் நான் டிபெண்டன்ட் சார், நான் வீட்ல காசு கேட்க மாட்டேன் சார் சொல்ல முடியாது. ஆமாண்ணா இல்லையா? அப்போ ஹெட் ஆஃபீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஹெட் ஆஃபீஸ் தான் எனக்கு, ஹெட் ஆஃபீஸ் தான் சோறு போடுறான், அவன் தான் செலவுக்கு காசு கொடுக்குறான், அப்ப அவன் பேச்சு தான் கேட்டாகுமா அப்படின்னா நீ டிபெண்டன்ட். உன்னோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் யாரே பார்த்துப்பா, head office பார்ப்போம். It's not that head office maintain books of accounts are dependent, head office does not maintain accounts are independent கிடையாது. அது one of the criteria. Independent branch ல books of accounts யார் பார்த்துப்பா, head office. அப்படியே branch எதுவுமே கொடுக்காம head office books of accounts போட்டுருவானா, அப்ப branch என்ன அம்ச்சானோ periodical statement அம்ச்சா அந்த ஸ்டேட்மென்ட் வச்சு அவன் என்ன பண்ணிப்பா, அக்கவுண்ட் பண்ணிப்பான். இண்டிபெண்டன்ட் பிரான்ச்ல இவனுக்கே வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் அதிகமா இருக்கும், ஹெட் ஆஃப் ஈக்குவல் டு ஹெட் ஆஃபீஸ் பண்ணுவான். இப்போ ஒரு பிரான்ச் சென்னையில் ஆரம்பிச்சிருக்க, அதே பிரான்ச் ஒரு ஈக்குவலா திருச்சியில் நான் அகாடமி ஆரம்பிக்கிறேன், திருச்சியிலே 1000 பேர் வராங்க, திருச்சியில இருந்து பீரியடிக்கல் ஸ்டேட்மெண்ட் வச்சு அக்கவுண்ட் பண்ண முடியாது. சோ அங்கேயே தனியாக என்ன பண்ணிக்க சொல்றேன், அக்கவுண்ட் பண்ண சொல்றேன். ஏன்னா அங்க இங்க என்ன ஈக்குவல் டிரான்சாக்ஷன் இருக்கோ அங்கே ஈக்குவல் டிரான்சாக்ஷன் இருக்கு. அப்ப ஹெட் ஆஃபீஸ் ஈக்குவல் அக்கவுண்டிங் எங்க இருக்கு, பிரான்ச்ல இருக்கு. அப்ப வால்யூம் அதிகமா இருக்கு. ரெண்டாவது அங்க ஓன் பர்ச்சேஸ் சேல்ஸ் நடக்குது. நான் சொன்ன ஃபேக்கல்டி இல்லாம அங்க தனியா ஃபேக்கல்டி எடுக்கறாங்க. இட்ஸ் நாட் ஃபேக்கல்டிஸ், ஃபேக்கல்டிஸ்ன்றது தப்பான வார்த்தை. ஓகேவா? நிறைய பேர் போடுறாங்க ஃபேக்கல்டிஸ்ன்ற வார்த்தை இங்கிலீஷ்ல கிடையாது. கூகுள் சர்ச் பண்ணினா ஃபேக்கல்டிக்கு ப்ளூரல் ஃபேக்கல்டி தான். ஃபேக்கல்டிஸ்னு போயிட்டு சர்ச் பண்ணினா ஃபேக்கல்டிஸ்ங்கிற வேர்டு என்ன தெரியுமா, நவுனே கிடையாது, அப்ஜெக்டிவ். அப்படியே அதோட மீனிங் என்ன தெரியுமா வச்சுக்கோங்க, அன்சவுண்ட் மைண்ட் தான். ஓகேவா? அது வந்து ஹை பவர் ஹை அப்டேட் ஆன் சம்திங் தான் ஃபேக்கல்டி. ஓகேவா? ஃபேக்கல்டிஸ்ல ஃபேக்கல்டி. ஓகேவா? இப்போ திருச்சி பிரான்ச் நான் ஓபன் பண்றேன். திருச்சி பிரான்ச்ல நல்லா கவனி, திருச்சி பிரான்ச்ல அங்க ஓன் ஃபேக்கல்டி எடுத்து இப்போ நான் கோடிங் ஒரு கோடீஸ்வரன் ஒரு பையன் இருக்கான், திருச்சி பிரான்ச் வச்சு கூட நீ பாத்துக்கலாம்னு சொல்றேன். கோடி என்ன பண்றான், அங்க ஒரு 4 ஃபேக்கல்டி எடுத்து அங்க அவனும் தனியா கிளாஸ் போட்டுக்கிறான், நான் சொல்ற ஃபேக்கல்டி கிளாஸே அங்க போடுறான். அப்போ என்ன மட்டும் நம்பி இல்லல, அவன் அங்க ஒரு 4 ஃபேக்கல்டி கையில வச்சிருக்கான்ல, அவனுக்கு நியூமரஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குல்ல, அவனை என்னவா கொடுத்துருவான், இண்டிபெண்டன்சி. அவனுக்கு இண்டிபெண்டன்சி கொடுத்துறான். நான் சொல்ற ஃபேக்கல்டி மட்டும் தான் அங்க கிளாஸ் அம்சி ஃபேக்கல்டி கிளாஸ் போடுறான், வேற எந்த ஃபேக்கல்டியும் கிடையாது. நான் தான் அவனுக்கு அங்க எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே காசு கொடுக்குறேன், அவன் தனியா ரெவன்யூ மொத்தத்தை என்கிட்ட கொடுத்துறான்னா அவன் எனக்கு அவன் என்ன நம்பி இருக்கான், அவன் நான் சொல்றது தான் கேட்கணும். அப்போ டிபெண்டன்ட் பிரான்ச். ஸோ எப்படி சார் டிபெண்டன்ட் பிரான்ச்ல என்னென்ன சார் நம்ம மெத்தட்ல அக்கௌண்டிங் பண்ணலாம்? சரி, எதுக்கு சார் அக்கௌண்டிங் பண்றோம்? ஃபர்ஸ்ட் எதுக்கு அக்கௌண்டிங் பண்றோம்? ஃபர்ஸ்ட் புக் கீப்பிங். ஒரு பிரச்சனை, புக் கீப்பிங் எதுக்கு நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது, புக் கீப்பிங் பண்ணி ஆகணும். அக்கௌண்டிங்கிற கான்செப்ட் பிறக்கிறதுக்கு காரணமே மறதி. அக்கௌண்ட்ஸ்ன்ற ஒரு கான்செப்டே இல்லாமல் போயிடும். அக்கௌண்ட்ஸ்ன்ற ஒன்று இல்லாமல் போயிடும்னா எப்போ தெரியுமா, மறதின்ற ஒரு வியாதி நம்மளுக்கு இல்லைன்னா அக்கௌண்ட்ஸ்ன்றதே தேவை கிடையாது. நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கு, மறதி. நீ காலையில நம்ம என்ன செலவு பண்ணணும் கேட்டால் நம்ம மறந்துடுவோம், சொல்லுவோம் 2 ரூபாய் மிஸ் பண்ணிடுவோம், கன்ஃபார்ம் 2 ரூபா நம்ம மிஸ் பண்ணிடுவோம். யாருக்காவது பிச்சை போட்டுருப்போம் 2 ரூபா மறந்துடுவோம். அப்போ எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிறது தான் என்ன கான்செப்ட் வருது, புக் கீப்பிங். அந்த புக் கீப்பிங் அனலைசிங், ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங், டீகோடிங், என்கோடிங்லாம் பண்ணினா அதான் என்னது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அது விட்டுரு. ஸோ புக் கீப்பிங்கிறது நம்ம மறதிக்கான தீர்வு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அக்கௌண்டிங்கிறது. ஸோ இப்போ இங்கே அக்கௌண்டிங்கோட ரீசன் எதுக்கு சார், எதுக்கு சார் அக்கௌண்ட் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு மறந்துடக்கூடாது, என்னென்ன டிரான்சாக்ஷன் அங்கே நடக்குதுன்னு தெரியணும், இங்கே நடக்குதுன்னு தெரியணும். ரெண்டாவது மோராலஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஃபார் இயர் எண்டடு ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிச்சாகணும்,
ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். இப்போ இன் கேஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் பை கம்பெனிஸ் ஆக்ட்னு வச்சுக்கோங்க, கம்பெனிஸ் படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கம்பெனிஸ் ஷுட் ப்ரிப்பேர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அந்த செக்ஷன் என்ன ராஜா? புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் 128 என்னத்தை லா படிச்சு தெரியல, நானே அரைகுறையாக படிச்சு நான் பேசுகிறேன். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் 128. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இன்க்ளூசிவ் ஆஃப் பிரான்ச் புக்ஸ் எல்லாமே எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். அப்போ எல்லா புக்ஸையும் 128 படி என்ன பண்ணி ஆகணும்? மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்போ புக்ஸ் நம்ம எதுக்கு மெயின்டைன் பண்ணுறோம்? நம்மளோட என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு ப்ராஃபிட்டா லாஸா, டு அனலைஸ் the financial results, to know the financial position. To assess the financial result, we will prepare trading P&L, that is profit கண்டுபிடிக்கிறோம். To know the financial status, we will prepare a balance sheet. So எப்படி சார் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கலாம் பிரான்ச்சுக்கு அப்படின்னா, டிபெண்டன்ட் பிரான்ச்னா அவனோட புக்ஸே யார் வச்சிருக்கா? ஹெட் ஆஃபீஸ். அப்போ அவனோட ப்ராஃபிட் எனக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நல்லா புரிஞ்சுக்கோ, அவனோட ப்ராஃபிட்டும் என் புக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக இன்கார்பரேட் ஆயிருக்கும், பிரச்சனையே கிடையாது, அதில் நோ டவுட். பட் அவனோட ப்ராஃபிட் என்ன தனியாக உனக்கு தேவைன்னா தான் நீ அவனுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ 10 டெட்டார் இருக்கான், 10 டெட்டார் பேலன்ஸ் தான் சண்டே டெட்டார்ல இருக்கு, ஒத்துக்கிறியா இல்லையா? 10 டெட்டாரோட பேலன்ஸ் தான் சண்டே டெட்டார் இருக்கு. அதுல டெட்டார் பி அவனோட பேலன்ஸ் எதுன்னு கேட்டோம்னா, நீ அதை தனியா எடுத்து அவனோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் அவன் ரிசீவ் போட்டால் தான் அவனுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் கிடைக்கும். அது மாதிரி நான் பண்ற ப்ராஃபிட், என் பிரான்ச் பண்ற ப்ராஃபிட் எல்லாமே என் புக்ஸ்ல ப்ராஃபிட்டா வந்துடும். ஏன்னா என்னோடதுல சேலா புக் பண்ணிடுவேன், என்னோடதுல எல்லாமே புக் பண்ணிடுவேன். பட் என் பிரான்ச் மட்டும் ப்ராஃபிட்டபிளா இருக்கா லாஸா இருக்கான்னு தெரிஞ்சாதான் அந்த பிரான்ச் நடத்தலாமா வேணாம்னு ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். அப்ப அந்த பிரான்ச்சுக்கு மட்டும் தனியா ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we will use 3 methods. Will use 3 methods. இந்த 3 மெத்தட் தேவையில்லாம 4வது மெத்தட்ல ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாம். இந்த 3 மெத்தடே தேவையில்லை, 3 மெத்தட் இல்லாம 4வது மெத்தட்ல என்ன பண்ணிடலாம், ஈஸியா ப்ராஃபிட் கண்டுபிடிச்சலாம். பட் இந்த 3 மெத்தட் தான் நம்ம ஃபேமஸா யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் டெட்டார் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது? செகண்ட் மெத்தட் ஸ்டாக் அண்ட் டெட்டார் மெத்தட். தேர்ட் மெத்தட் மெமரண்டம் ட்ரேடிங் மெத்தட். மெமரண்டம் ட்ரேடிங் மெத்தட். மெமரண்டம் என்ன? மாதிரி வினாவிடைன்னு சொல்லுவோமா, மாதிரி அப்படிதான். அப்போ ட்ரேடிங் P&L மாதிரி ஒரு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி ப்ராஃபிட் ஆர் லாஸ் அரைவ் பண்ணிக்கணும். டெட்டார் மெத்தட்னா ட்ரீட் யுவர் பிரான்ச்சஸ் டெட்டார். ட்ரீட் யுவர் பிரான்ச்சஸ் டெட்டார். டெட்டார் நீ புட்ஸ் அண்ட் பிபியா என்ன, நம்ம டெட்டாருக்கு என்ன கொடுக்க மாட்டோம், காசு கொடுக்க மாட்டோம். ஆனா இங்க அசம்ஷன் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோ, நம்ம டெட்டாருக்கு நம்மளே புட்ஸும் கொடுக்குறோம், கேஷ் கொடுக்குறோம். கேஷ் நீ புட்ஸ் எடுத்துக்கிட்டா நம்ம புட்ஸ் கொடுக்குறோம்னு வச்சுக்கோமா, அவன் எனக்கு என்ன திருப்பி கொடுப்பான், திருப்பி காசு திருப்பி க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங் பேலன்ஸாக வரும், நம்ம திருப்பி குட்ஸ் கொடுப்போம், அந்த குட்ஸை வித்துட்டு அவன் நம்மளுக்கு காசு கொடுப்பான், அதுக்கு மீதி பேலன்ஸ் இருக்கும். இதே மாதிரி தான் டெட்டார் மெத்தட். ஸ்டாக் அண்ட் டெட்டார் மெத்தடும் சேம் லைக் டெட்டார் மெத்தட் தான். பட் ஒரே ஒரு அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் கண்டுபிடிக்காம ஒரு 4 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிப்போம். இந்த 4 அக்கௌண்ட்ல என்ன ஆகும்னா, பிரான்ச்சோட ஸ்டாக் எவ்வளோ தனியாக கண்டுபிடிச்சிடலாம், பிரான்ச்சோட டெட்டார் பேலன்ஸ் எவ்வளோ தனியாக கண்டுபிடிச்சிடலாம், பிரான்ச்சோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ தனியாக கண்டுபிடிச்சிடலாம். யார் புக்ஸ்லயே? ஹெட் ஆஃபீஸ் புக்ஸ்லயே. அது ஸ்டாக் அண்ட் டெட்டார் மெத்தட். அந்த மெத்தட்லயே நம்ம என்னதான் கண்டுபிடிக்க போறோம், சேம் ப்ராஃபிட் which we arrived in டெட்டார் மெத்தட். மூணாவது மெத்தட் மெமரண்டம் ட்ரேடிங் மெத்தட். ப்ரிப்பேர் ட்ரேடிங் P&L ராஜா. ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ், சேல்ஸ், க்ளோசிங் ஸ்டாக், கிராஸ் ப்ராஃபிட், கிராஸ் ப்ராஃபிட் கேரி ஃபார்வர்ட் பண்ணி நெட் ப்ராஃபிட் பேலன்ஸ் பண்ண அந்த நெட் ப்ராஃபிட் தான் ப்ராஃபிட். அப்ப அது எந்த மெத்தட்? மெமரண்டம் ட்ரேடிங் மெத்தட். ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் P&L ஃபார் பிரான்ச் டிரான்சாக்ஷன்ஸ். ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் P&L ஃபார் இதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன மெத்தட்? டெட்டார் மெத்தட். ஜஸ்ட் நான் இன்ட்ரோ கொடுக்குறேன், கவனி. ட்ரீட் யுவர் பிரான்ச்சஸ் என்னன்னு சொன்னேன், டெட்டார். ட்ரீட் யுவர் பிரான்ச்சஸ் டெட்டார். நான் சிபிடி கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், அக்கௌண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், ஹவு டு கிளாசிஃபை எ அக்கௌண்ட் ஆஸ் பர்சனல் ரியல் நாமினல். எப்படி பர்சனல் ரியல் நாமினல் ட்ரீட் பண்ணுவேன்? P&L வர எல்லா ஐட்டமும் நாமினல். P&L வர எல்லா ஐட்டமும் நாமினல். ஓகேவா? P&L வர எல்லா ஐட்டமும் நாமினல். பேலன்ஸ் ஷீட்ல நல்லா புரிஞ்சுக்கோ, பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைடு இருந்தா பர்சனல், லயபிலிட்டி சைடு இருந்தா அசெட் சைடுல உயிர் இருந்தா பர்சன், உயிர் இல்லனா ரியல். அவ்வளவுதான், சிம்பிள் லாஜிக். இப்போ ட்ரீட் யுவர் பிரான்ச் அஸ் டெட்டார்னு சொல்றேன். டெட்டார் இஸ் பர்சனா, பிரான்ச் ஒரு மனுஷனா பாக்குறியா? அவன் ஆர்டிஃபிஷியல் பர்சனா இருக்கலாம், ஸ்டில் அவன் யாரு? அப்போ பர்சனல் அக்கவுண்ட்க்கு நேச்சர் என்ன? கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங். டெபிட் ரிசீவர். டெபிட் ரிசீவர் யாரு? ரிசீவர்ங்கற பிரான்ச். whenever branch receives something, debit account, debit the branch account.
whenever branch is a giver, credit the branch account. அப்போ whenever the branch is the receiver, branch என்னென்ன வாங்குவான்? இப்போ நீ உங்க அப்பா மட்டும் என்ன வாங்குவ? திங்க சோறு, செலவுக்கு காசு. திங்கிற சோறு தான் என்னது? ஸ்டாக். செலவுக்கு காசு தான் என்னது? இது ரெண்டும் தான் வாங்குவேன். நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஒன்றும் கொடுக்கறது இல்லை. சரி, நம்ம கான்செப்ட் வந்து எல்லாமே ஒரு அளவுக்கு தான் வந்து கோயின்சைட் ஆகும். எல்லாமே கோயின்சைட் ஆகுது. நம்ம இதை வாங்கி சாப்பிட்டுறோம், காசு செலவு பண்ணிடுறோம். நம்மளால அவங்களுக்கு ரிட்டர்னா ஃபியூச்சர் ரிட்டர்ன் இருக்கும், உடனே ரிட்டர்ன் இருக்காது. ஆனால் பிரான்ச்சால் அப்படி கிடையாது. உடனே என்ன பண்ணிடுவோம்? இந்த கேஷை வித்து, குட்ஸை வித்து வர காசை திருப்பி ரெமிட் பண்ணுவோம். நல்லா கவனி. நம்ம ஸ்டாக்கோ கேஷோ வாங்கினா என்ன பண்ணிடுவோம்? சாப்பிட்டு முடிச்சிடுவோம். ஆனால் பிரான்ச் என்ன பண்ணுவோம்? நல்ல பையன், ஸ்டாக்கு கேஷ்லாம் வாங்கி வச்சுட்டு அந்த ஸ்டாக்கை விற்று 100 ஸ்டாக்கை 200 ரூபாய்க்கு விற்று 150 ரூபாய்க்கு விற்று அந்த கேஷை யாருக்கு ரிமீட் பண்ணுவான்? ஹெட் ஆஃபீஸ் ரிமீட் பண்ணுவான். அப்போ பிரான்ச் மே பி ரிசீவர், பிரான்ச் மே பி கிவர். அப்போ பர்சனல் அக்கௌண்டோட ரூல்ஸ் என்ன ராஜா? கவனி. branch account rule sorry personal account rule என்ன சொன்னா debit the receiver credit the giver. Treat your branch as treat your branch as debtor. Treat your branch as debtor is an account, personal account. அப்ப branch is also a personal account. அப்போ debtor க்கு opening balance என்ன சீட் ராஜா வரும்? debit balance to balance brought down. அப்ப closing balance by balance carried down. By balance carried down. இப்போ இது opening balance closing balance. அப்ப opening balanceனா நான் உங்களுக்கு வெறும் இப்போ எப்படி debtorனா நான் வெறும் goods அனுப்புவேன். debtorனா அப்ப அவன் காசு கொடுக்கிறது வந்து goodsக்கு மட்டும் தான் இருக்கும். ஆனா branch என்னோட ஆளு இல்ல. அப்ப நான் goods, cash, asset, furniture, petty cash எல்லாமே கொடுத்துருப்பேனா அது எல்லாமே நான் கொடுத்த காசு தானே. லாஸ்ட் இயர் மீதி இருந்தது தானே. அப்ப இந்த வருஷம் அது எல்லாமே ஓப்பனிங்கா வந்துரும். நான் சொல்றது புரியுதா ராஜா? நான் சொல்றேன் அவருக்கு நான் என்னெல்லாம் கொடுத்துருப்பேன்? குட்ஸ், கேஷ், ஃபர்னிச்சர், அசெட் எல்லாமே கொடுக்கணும். அது எல்லாமே என்ன பேலன்ஸா வந்துடும்? ஓப்பனிங் பேலன்ஸா வரும். எல்லாமே யார் கொடுத்தது தான்? நான் கொடுத்தது. அதை தவிர எவரி இயர் என்ன கொடுப்பேன்? எல்லா மந்த் திருப்பி திருப்பி என்ன கொடுத்துட்டே இருப்பேன்? 2 குட்ஸ், 2 கேஷ். இது எந்த புக்ஸ்? பிரான்ச் அக்கவுண்ட் யாரோட புக்ஸ்ல? இந்த புக்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ் புக்ல பிரான்ச் அக்கவுண்ட். அப்போ ஒரே ஒரு ரூல் புரிஞ்சுக்கோ. இப்போ என் புக்ல ஆகாஷ் டெட்டார், என் புக்ல ஆகாஷ் டெட்டார்னா யாரு? என்கிட்ட குட்ஸ் வாங்கி அவன் வித்துட்டு இருக்கான். ஆகாஷ் பேட் டெப்ஸ் இதுக்கு இன்க்ளூட் பண்ணது. ஆகாஷ் வந்து வேற வந்து காசு வாங்க மட்டும்தான் நான் ரெக்கார்ட் பண்ணுவேனா? அப்போ எனி டிரான்சாக்ஷன் இன் பிட்வீன் ஆகாஷ் அண்ட் ஸ்ரீராம் will be recorded in ஆகாஷ் அக்கவுண்டா? ஏன்னா எனக்கும் அவனுக்கு என்ன டிரான்சாக்ஷன் நடக்குதோ அதுதான் அவனோட அக்கௌண்ட்ல எழுத முடியும். அவன் யாராவது என்ன நம்ம வேணா பண்ணலாம். அதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா? புரியுதா? அப்ப எனக்கு அவனுக்கு என்ன கொடுக்கல அவங்க இருக்கோ அது மட்டும் தான் நான் என்னோட புக்ஸ்ல ஆகாஷ் பத்தி எழுதுறது அது மட்டும் தான் எழுதுவேன். அவன் வேற எங்கேயாவது போயிட்டு வரலாம், அவன் வேற எங்கேயாவது செலவு பண்ணலாம், வேற எங்கேயாவது லாஸ் பண்ணலாம். அந்த கணக்கில் நான் எழுதுவேனா? எழுத மாட்டேன். அப்போ இந்த புக்ஸ் ஆஃப் பிரான்ச் அக்கௌண்ட்ல எனி டிரான்சாக்ஷன் இன்கர்ட் பிட்வீன் ஹெட் ஆஃபீஸ் அண்ட் பிரான்ச் will be transacted or will be made entered in this account. அப்ப என்னென்ன டிரான்சாக்ஷன் மட்டும் தான் என்டர் பண்ணணும் புக்ஸ் அக்கவுண்ட்ல? எனிதிங் பிட்வீன் ஹெட் ஆஃபீஸ் அண்ட் பிரான்ச். சார் பிரான்ச்சுக்கு பேட் டெப்ஸ் இருக்கு வருமா? பிரான்ச்சோட பேட் டெப்ஸ் இதுல வருமா? வராத ராஜா? பிரான்ச்சோட பேட் டெப்ஸ் வருமா வராதா? பிரான்ச் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். branch discount யார் கொடுப்பான்? அவனோட கஸ்டமர் கொடுப்பான். இஸ் திஸ் டிரான்சாக்ஷன் பிட்வீன் ஹெட் ஆபீஸ் அண்ட் பிரான்ச்? இல்ல. அப்ப இதுல என்ன வராது? என்ட்ரி வராது. சார் அப்ப பிரான்ச்சோட ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும், அவனோட பேட் டெப்ஸ், அவனோட டிஸ்கவுண்ட் அலோடு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்லாம் கண்டுபிடிச்சா தானே சார் வந்து என்ன பண்ண முடியும்? ப்ராஃபிட் அரைவ் பண்ண முடியும். அதெல்லாம் இல்லாம எப்படி சார் ப்ராஃபிட் அரைவ் பண்ணுவீங்க? அரைவ் பண்ணலாம். எப்படி சார்? இங்க டெட்டாரோட ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டுறியா? இங்க டெட்டாரோட க்ளோசிங் பேலன்ஸ் போடுவியா? டெட்டார் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி போற சும்மா தனியா வெளிய எடுத்து டெட்டார்ங்கிறது யாரு? பிரான்ச் டு கஸ்டமரா? அவனோட டெட்டார் அக்கவுண்ட் ஓபன் பண்ணா டெட்டாருக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குமா? டெட்டாரோட க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குமா? கரெக்ட்டா? அப்புறம் என்ன இருக்கும்? டெட்டாருக்கு குட்ஸ் வித்திருப்பியா? அது குட்ஸ் வித்தது இங்க நம்ம என்ன பண்ணிடுவோம்? சேல்னு போட்டுருப்பியா? குட்ஸ் வித்த நம்ம என்ன பண்ணிடுவோம்? சேல்னு போட்டுருவேன். அப்ப கேஷ் ரிசீவ்டு நீங்க போட்டுருவேன். கேஷ் கலெக்ஷன் ஃப்ரம் டெட்டார் நீங்க போட்டுருவேன்.
சேல் என்டர் ஆயிடும், கிரெடிட் சேல் என்டர் ஆயிடும். அப்ப பேலன்ஸ் பண்ணினா பேட் டெப்ஸ்லாம் நிக்கும். ஆமாண்ணா இல்லையா? எப்படி சார்? நல்லா கவனி. இப்போ ஒரு டெட்டா இருக்கு, 1 lakh ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு, க்ளோசிங் பேலன்ஸ் 80,000. 1 lakh ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு, க்ளோசிங் பேலன்ஸ் 80,000. இந்த வருஷம் நான் குட்ஸே விற்கல அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னு அர்த்தம்? இந்த வருஷம் நான் குட்ஸே விற்கலன்னா என்ன நடந்திருக்குன்னு அர்த்தம்? கேஷ் வாங்கிட்டேன்னு அர்த்தம். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் 1 lakh இருந்திருக்கு, க்ளோசிங் எவ்வளவு இருந்திருக்கு? 80,000. இந்த பக்கம் நான் எந்த கிரெடிட் சேலுமே அவனுக்கு பண்ணல. அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னு அர்த்தம்? காசு மட்டும் வாங்கியிருக்கேன், அதனால பேலன்ஸ் குறைஞ்சிருக்கு. ஆனா நான் காசு 15,000 ரூபாய் தான் வாங்குறேன்னு சொல்றேன். அப்ப 5,000 ரூபாய் நான் என்ன கொடுத்துருக்கேன்? பேட் டெப்ஸ் சொல்லலாமா? 5,000 என்னன்னு சொல்லலாம்? பேட் டெப்ஸ் ரிமைனிங் 80,000 பேலன்ஸா வந்தது. இப்போ இந்த 1 lakh பேலன்ஸ் இங்க வந்துருமா? இந்த 80,000 பேலன்ஸ் இங்க வந்துருமா? இந்த 15,000 கேஷ் வாங்கி நான் யார்கிட்ட கொடுத்துருப்பேன்? அப்ப பை கேஷ்னு சொல்லி இங்க ரெமிட்டன்ஸ்ல போட்டுருப்பேனா? எவ்வளவு? 15. அப்ப பேலன்ஸ் பண்ணா இது மூணுத்தையும் போட்டு பேலன்ஸ் பண்ணா ஆன்சர் என்ன? எந்த சைடு வருது? கிரெடிட் சைடுல பேலன்ஸ்னா அப்ப என்ன அக்கவுண்ட் அது? டெபிட். ஆட்டோமேட்டிக்கா டெபிட்ல 5 ரூபாய் என்ட்ரி லாஸா ரெக்கார்ட் ஆகும். கரெக்ட்டா? இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த சைடு பேலன்ஸ் வந்துச்சுனா which means what? கிரெடிட் பேலன்ஸா டெபிட் பேலன்ஸா? இந்த சைடு பேலன்சிங் ஃபிகர் வந்துச்சுனா டெபிட் பேலன்ஸ் மீன்ஸ் டெபிட் சைடு இஸ் மோர் than the credit side. நான் கிரெடிட்ல பேலன்ஸ் வரும். இந்த சைடு பேலன்ஸ்னா என்ன அர்த்தம்? கிரெடிட் சைடு இஸ் மோர் than the debit side. அப்ப இந்த சைடு பேலன்ஸ் வந்திருக்குனா என்ன அர்த்தம்? டெபிட் பேலன்ஸ்னு அர்த்தம். அப்ப 5 rupees ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன ரெக்கார்ட் ஆயிடும்? எக்ஸ்பென்ஸ் ரெக்கார்ட் ஆயிடும், ப்ராஃபிட் அட்ஜஸ்ட் ஆயிடும். நீ தனியா என்ன என்ட்ரி போட தேவையில்ல, பேட் டெப்ஸ்க்கு என்ட்ரி போட தேவையில்ல. ஏன்னா பேட் டெப்ஸ் இஸ் நாட் a transaction between head office and the branch. சார் நல்லா புரிஞ்சுக்கோ, ப்ராஃபிட் கொண்டு வரது ரொம்ப ஈஸி ராஜா. ப்ராஃபிட் கொண்டு வரது ரொம்ப ஈஸி. ப்ராஃபிட்டை புரிஞ்சுக்கணுமா சார்னு கேட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் நீ யோசிக்கணும். எப்படி இது வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் யோசிக்கணும். தவிர ப்ராஃபிட் கொண்டு வரது ரொம்ப ஈஸி. என்ன பண்ண? ஓப்பனிங் பேலன்ஸ் இங்க போடு, டெட்டார் ஓப்பனிங் பேலன்ஸ் மாதிரி க்ளோசிங் பேலன்ஸை இங்க போடு. நான் என்னென்னலாம் ஒரு ஹெட் ஆஃபீஸ் ஒரு அப்பா அம்மா என்னென்னலாம் பையனுக்கு கொடுப்பாங்க? ஒன்று குட்ஸ், சோறு, இன்னொன்று கேஷ். கேஷ் எதுக்கு? இவன் பார்த்தீங்கன்னா சிகரெட்டு, தம்மு, பீடி, கஞ்சா அது மாதிரிலாம் இருக்கலாம். ஆனா ஹெட் ஆஃபீஸ் என்ன பண்ணுவான்? அதுக்கு எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸ், ரெண்ட் அது மாதிரி எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணுவான். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் குட்ஸ்க்கு அனுப்புறதுக்கு பேர் நம்ம என்ன என்ட்ரி போடுவோம்? குட்ஸ் சென்ட் டு பிரான்ச். இந்த 2 என்ட்ரி. ஹெட் ஆஃபீஸ்க்கு பிரான்ச் என்ன திருப்பி கொடுப்பான்? கேஷ். கேஷ் பை கேஷ். என்ன கேஷ்? எப்படி ஹெட் ஆஃப் பிரான்ச்சுக்கு எப்படி கேஷ் கிடைக்கும் கொடுக்கிறதுக்கு? இவனோட கேஷ் சேல்ஸ் கலெக்ஷன் ஃப்ரம் டெட்டாஸ். நீ உன்னோட காசு வச்சு செலவு பண்ணக்கூடாது ராஜா. நீ உன்னோட காசு வச்சு என்ன பண்ணக்கூடாது? செலவு பண்ணக்கூடாது. உங்க அம்மா போயிட்டு 100 ரூபா கொடுத்து மளிகை கடையில் சாமான் வாங்கிட்டு சொன்னாலும் நீ வாங்கிட்டு வந்துட்டு மீதி 10 ரூபா உங்க அம்மா கொடுத்துடணும். பாக்கெட் பண்ணி தனியாக வாங்கிக்கோ. உனக்கு என்ன செலவு வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ, எடுத்துலேருந்து எடுக்காது. அப்போ நீ பண்ற கேஷில் என்னன்னு யாருக்கு ரெமிட் பண்ணிடணும்? நீ ஹெட் ஆஃபீஸ்க்கு ரெமிட் பண்ணிடணும். ஸோ இந்த காசு வச்சு இந்த எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கலாமே சார்லாம் நீ கேட்கக்கூடாது. அதெல்லாம் நீ ஏன் கேட்குற? நான் உனக்கு எக்ஸ்பென்ஸுக்கு காசு தரேன், நான் செலவு காசு வேணா கேட்டு வாங்கிக்கோ. நான் உனக்கு சேல் பண்ண காசை நீ என்ன பண்ணிக்க கூடாது? எடுத்து செலவு பண்ணிட கூடாது. அப்படி செலவு பண்ணாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் நாள் பாக்கெட் பண்ணி என்ன பண்ணிடுவேன்? இந்த 20 ரூபா காசுல நெக்ஸ்ட் நாள் பாக்கெட் பண்ணி 80 ரூபா கொடுப்பான். அப்போ என்ட்ரி போடும்போது 100 ரூபா கொடுத்த மாதிரி என்ட்ரி போட்டுருவேன், இங்கே நான் 100 ரூபா வாங்கின மாதிரி என்ட்ரி போட்டுருவேன். அப்போ நான் உனக்கு ஹெட் ஆஃபீஸ் ஒரு அப்பா அம்மா பிள்ளைக்கு குட்ஸ் கொடுப்பாங்க, செலவு காசு கொடுப்பாங்க. திருப்பி பிரான்ச் என்ன அனுப்ப ரிட்டர்னு? கேஷ், மீதி க்ளோசிங் பேலன்ஸ். சம்டைம்ஸ் நம்ம சோறு திங்கும்போது சோறு பிடிக்கலாம் மூஞ்சில் விட்டு எறிகிறோம்ல. என்னதான் பிள்ளையா இருந்தாலும் வேற இடத்துல சோறு கிடைக்கலனாலும் டேஸ்டா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுத்த சொத்தை திருப்பி விட்டு எறிவோம்ல. கொடுத்த சொத்தை விட்டு எறிவியா இல்லை ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து அம்மா மூஞ்சில் விட்டு எறிவியா? உங்க அம்மா போய் வச்சிருக்காங்க, தோசை வச்சிருக்காங்க, சட்னியே சரியில்லை, தோசை கருகி போச்சுன்னா கொடுத்த சொல்லி திருச்சி உங்க அம்மா மூஞ்சில் அடிப்பியா? இல்ல போயிட்டு கடையில இருந்து ஒரு 30 ரூபாய்க்கு நல்ல தோசை வாங்கிட்டு வந்து உங்க அம்மா மூஞ்சில திருப்பி அடிப்பியா? சொல்லு. தீஞ்ச தோசை தானே திருப்பி அடிப்ப. அப்ப நீ வாங்கின குட்ஸை தான் திருப்பி கொடுக்குற. அதனால வேற ஒரு குட்ஸ் சென்ட் டு ஹெட் ஆஃபீஸ்லாம் நீ ஒரு அக்கௌண்ட் போடக்கூடாது. அப்போ குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் நீ வாங்கும்போது அதே திருப்பி கொடுக்கும் போது பை குட்ஸ் சென்ட் டு பிரான்ச். நான் சொல்றது புரியுதா ராஜா? டூ குட்ஸ் சென்ட் டு பிரான்ச். உனக்கு அந்த குட்ஸ் பிடிக்கல, வேணாம், இது நல்லா இல்லை, டிஃபெக்டிவ் ஐட்டம் இல்லை, தேவைப்படலை, முடிஞ்சு போச்சு, இட்லி பிடிக்கல, தோசை பிடிக்கல, நம்ம எப்படி திருப்பி அடிக்கிறோமோ அது மாதிரி பிரான்ச்சுக்கு அந்த குட்ஸ் பிடிக்காது, இல்லை சரி வராது, அவனோட சேல் பண்ண முடியாது. அப்போ திருப்பி அனுப்பும்போது என்ன என்ட்ரி பண்ணணும்? பை குட்ஸ் சென்ட் டு பிரான்ச். குட்ஸ் சென்ட் ஹெட் ஆஃபீஸ்ல என்ட்ரி பண்ணக்கூடாது. நீங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறியா ஹெட் ஆஃபீஸ்க்கு? கொடுக்குறியா? அப்படியே தான் கொடுக்குறியா? இல்லை நீ பர்ச்சேஸ் பண்ணுறது குட்டியாகலாம் கிடையாது. நீ என்ன பண்ற? அவன் கொடுத்த குட்ஸையே வேணான்னு திருப்பி அனுப்புற, அப்போ பைல என்ட்ரி போட்டு. அப்போ நெட்டார் அக்கௌண்ட்ல என்ன ராஜா பிரான்ச் அக்கௌண்ட்ல என்னென்ன என்ட்ரி வந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் பிரான்ச் அக்கௌண்ட்ங்கிறது இந்த புக்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ். என்ன அக்கௌண்ட்? பிரான்ச் அக்கௌண்ட். ஓப்பனிங் பேலன்ஸ் இங்க, க்ளோசிங் பேலன்ஸ் இங்க. ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச்சுக்கு என்னென்ன கொடுக்கும்? குட்ஸ், கேஷ். பிரான்ச் என்ன திருப்பி கொடுக்கும் ஹெட் ஆஃபீஸ்க்கு? ஒண்ணு இந்த வாங்கின குட்ஸே பிடிக்கலனா திருப்பி கொடுக்கும்.
பை கேஷ். கேஷ் என்ன கேஷ் அவனுக்கு கிடைக்கிற கேஷ் இவனுக்கு மொத்தம் இவன்ட்ட இருக்கிற கேஷ் பேலன்ஸ். இவன்ட்ட எப்படி கேஷ் பேலன்ஸ் இருக்கும்? கலெக்ஷன் ஃப்ரம் டெட்டார் கேஷ் சேல்ஸ். அதுல எடுத்து அவன் என்ன பண்ணிடணும்? உடனே ரிப்பீட் பண்ணிடுறேன். உனக்கு செலவுக்கு அதுல இருந்து காசு எடுக்காத நான் தான் பேலன்ஸ் பண்ணா ப்ராஃபிட். நெக்ஸ்ட் வீடியோல எப்படி சார் இத பேலன்ஸ் பண்ணா ப்ராஃபிட் வருதுன்னு பார்க்கலாம். பேலன்ஸ் பண்ணா என்ன வந்துரும் கன்ஃபார்ம். ஆஸ் ஆஃப் நோ பேலன்ஸ் பண்ணா ப்ராஃபிட் வந்துரும். ரெண்டு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ், closing balance. Whenever the branch is a receiver, debit it. Whenever the branch is a receiver. Now goods anuprana branch is a receiver, debit. Whenever the branch is a receiver, debit it. Now cash anuprana branch is a receiver of cash, debit. Whenever the branch is a giver, avan eppo kudupan vaangu vechi thirupi kudupan credit pannu. Credit the giver dana, credit the giver. Appo whenever eppo branch namakku cash kudumo avanga sale cash panni and cash thirupi edupom entry kodu. மெயின் அக்கௌண்ட் இப்போ நான் ஆகாஷ் அக்கௌண்ட் புக்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா நான் என்னென்ன டிரான்சாக்ஷன் தான் ஆகாஷ் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணுவேன். எனி டிரான்சாக்ஷன் entered between me and Akash. Any transaction entered between me and Ajay Krishna will not be recorded in Akash account. Any transaction done by Akash will also not be recorded in Akash account. Any transaction done by Akash with some other third party நான் ரெக்கார்ட் பண்ணுவேனா? தேவையா? எனக்கு தேவையா? எனக்கு என் புக்கில் என்ன வருதுன்றதை பார்க்க போகிறேன். என் புக்குக்கும் ஆகாஷ் புக்குக்கும் என்ன என்ட்ரி இருக்குன்றத மட்டும் தான் நான் என்ன பண்ணுவேன், என் புக்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணுவேனே தவிர ஆகாஷ் வேற யாரோடய போயிட்டு ஏதோ பண்ணிட்டு வந்தான் அந்த டிரான்சாக்ஷன்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், என் புக்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணுவேன். அப்போ ஒரு மெயின் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். டெட்டார் இஸ் சரி பிரான்ச் இஸ் டெட்டார் இஸ் என்ன அக்கௌண்ட்? பர்சனல் அக்கௌண்ட். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாம். பிரான்ச்சோட ப்ராஃபிட் என்னென்ன டிரான்சாக்ஷன் என்டர் ஆகணும், என்னென்ன டிரான்சாக்ஷன் நீங்க என்ட்ரி போடணும், ரொம்ப சிம்பிள். ஓவரால் வியூ தான் அது, ரொம்ப சிம்பிள். இங்க எனி டிரான்சாக்ஷன் பிட்வீன் ஹெட் ஆஃபீஸ் அண்ட் பிரான்ச் என்ன எந்த மிஞ்சி போனா ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச் என்ன வாங்கிக்க போறான், காசு இல்லைனா புக்ஸ். திருப்பி என்ன கொடுக்க போறான், வாங்கின புக்ஸ் திருப்பி கொடுப்போம் இல்லைனா கேஷ். சரி இப்போ பிரான்ச் பர்ச்சேஸ் பண்ணலாமா? பிரான்ச் பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன். பர்ச்சேஸ் பண்ணா லோக்கல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த குட்ஸ் எனக்கு என்ன பண்ண மாட்டான், திருப்பி அனுப்ப மாட்டான். அப்போ சோ நான் அந்த குட்ஸ் தான் என்ன பண்ண போறேன், எனக்கு திருப்பி அனுப்புவோம். சோ இந்த குட்ஸ் திருப்பி அனுப்புனா பை குட்ஸ் டு பிரான்ச் ஆர் கேஷ் திருப்பி அனுப்புனா பை கேஷ். பை கேஷ் அவங்களுக்கு எப்படி கேஷ் கிடைக்கும், சேல் பண்ணனால கிடைக்கும். கலெக்ஷன் ஃப்ரம் டெட்டார் ஆர் கேஷ் சேல். என்ட்ரி போடு, இந்த மூணு என்ட்ரி போட்டு இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் போட்டு பேலன்ஸ் பண்ணா இப்படி நிறைய வரும் ப்ராஃபிட். ஏன்னா டெட்டார் பேலன்ஸ் க்ளோசிங் இங்க போடுறதுனால ஆட்டோமேட்டிக்கா டெட்டார்க்கான எக்ஸ்பென்ஸ் ரெக்கார்ட் ஆயிடும். டெட்டார்க்கான எக்ஸ்பென்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ், டெட்டாரோட க்ளோசிங் பேலன்ஸ். டெட்டார் தென் கேஷ் ரிசீவ்டு, டெட்டாரோட கேஷ் ரிசீவ்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா டெட்டார் தென் ஏதாவது லாஸ் இருந்துச்சுனா ஆட்டோமேட்டிக்கா இங்க ரெக்கார்ட் ஆயிடும். இப்போ டெட்டாரோட ஓப்பனிங் பேலன்ஸ் 1 lakh, க்ளோசிங் பேலன்ஸ் 30,000 ரூபாய். க்ளோசிங் பேலன்ஸ் அவனுக்கு இந்த வாட்டி ஒரு 50,000 ரூபாய் சேல் பண்ணிருக்கேன்னு வெச்சுக்கோ. பேலன்ஸ் என்னவா இருக்கணும், 150 120 இருக்கணும். அப்ப கேஷ் ரிசீவ்ட் 120 இல்ல சார், ஓப்பனிங் 1 lakh னு சொல்ற, க்ளோசிங் 30 னு சொல்ற, கேஷ் ரிசீவ்ட் 110 தான்னா மீதி 10 என்னாச்சு, லாஸ். மீதி 10 என்னாச்சு, லாஸ். அந்த லாஸ் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா நீ தனியா என்ட்ரி போடுறதுல ஓப்பனிங் இந்த பக்கம் போட்டு க்ளோசிங் இந்த பக்கம் போட்டாலே அதுவே டாட்டா என்ன பண்ணிக்கும், அட்ஜஸ்ட் ஆகி. ஃபர்னிச்சர் இங்க 10,000 ரூபாய் பேலன்ஸ் போடுவோம், இங்க 8,000 ரூபாய் போடுவோம், 2,000 ரூபாய் டெப்ரிசியேஷன் ஆட்டோமேட்டிக்கா போடுவோம். இங்க பாரு ஓப்பனிங்ல 10, க்ளோசிங்ல 8, பேலன்சிங் எந்த சைடு, கிரெடிட் சைடு. கிரெடிட் சைடு பேலன்சிங் வேணா என்ன பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ். ஆட்டோமேட்டிக்கா டெபிட்ல 2000 டெப்ரிசியேஷன் ரெக்கார்ட் ஆகும். புரியுதா? இம்ப்ரெஸ்ட் கேஷ் சிஸ்டம் கேள்விப்பட்டிருக்கியா? ஓப்பனிங் பெட்டி கேஷ் பேலன்ஸ் 1000, க்ளோசிங் பெட்டி கேஷ் பேலன்ஸ் 600. அப்ப எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு, அப்ப 1000 இங்க 600 என்ன 400 கிரெடிட் பேலன்ஸா. அப்ப என்ன கிரெடிட் சைடா என்ன பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ் 400 ரூபாய் ஆட்டோமேட்டிக்கா என்ன புக் ஆயிடும், பெட்டி கேஷ் எக்ஸ்பென்ஸ் 400 ஆட்டோமேட்டிக்கா புக் ஆயிடும். அப்புறம் நீ என்ன பண்ணுவ, சார் நான் ரெண்ட் கொடுக்குறேனே, ரெண்ட்டுக்கு உனக்கு யார் காசு கொடுக்குறா, ஹெட் ஆபீஸ். அந்த 2 கேஷ்க்கு ரெண்ட் வந்துரும், எலக்ட்ரிசிட்டி வந்துரும், salary வந்துரும், வேஜஸ் வந்துரும், எல்லாமே எதுக்குள்ள வந்துரும், கேஷ்க்குள்ள வந்துரும். எல்லாமே எந்த சைடு வந்துருது, அப்ப அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்துக்கும் நான் காசு கொடுக்குறேன். அந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆயிடுது. அப்ப டைரக்டா நான் என்ன பண்ண முடிச்சுடுவேன், ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடுவேன். சோ எல்லா டிரான்சாக்ஷனும் இதுல ரெக்கார்ட் ஆகுது. பட் நான் அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். அவன் கொடுக்குற பேலன்ஸ் வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். நான் என்ன பண்ணிடுவேன், அவன் கொடுக்குற பேலன்ஸ் எனக்கு போதும். அவனோட ஈச் பேலன்ஸ் வச்சு எப்படி ஈச் டெட்டார் பேலன்ஸ் வச்சு நான் செக் பண்ண மாட்டேன். ஓப்பனிங் டெட்டார் க்ளோசிங் டெட்டார் கொடுக்குறானா, ஓப்பனிங் ஃபர்னிச்சர் க்ளோசிங் ஃபர்னிச்சர் கொடுக்குறானா, அப்ப இதுதான் நான் ஃபர்ஸ்ட் அவன் கொடுத்த காசு, இதுதான் அவன் க்ளோசிங்ல அவன் வச்சிருக்க காசு. கரெக்ட்டா? அப்போ பிரான்ச் என்னோட இண்டிபெண்டன்சியா பாத்தீனா, இது நான் ஃபர்ஸ்ட் அவனுக்கு கொடுத்த காசு தான், இது ஓப்பனிங் கேபிட்டலா, இது லாஸ்டா வச்சிருக்கிறதுனா இது என்ன கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டலா. இது என்னது, அவன் எனக்கு திருப்பி கொடுத்திருக்கானா, அது பேர் என்னது,
டிராயிங்ஸா அவனுக்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேன்னா அது என்ன கேபிட்டல்? அடிஷனல். அப்போ வர க்ளோசிங் கேபிட்டல் ஆட் டிராயிங்ஸ் லெஸ் அடிஷனல் கேபிட்டல் லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் என்ன கிடைச்சிரும்? ப்ராஃபிட். ஓகேவா? பட் எல்லாமே அனலைசிஸ் தான். ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியமே இல்லை. ஓப்பனிங் இங்கே போட்டு க்ளோசிங் இங்கே போட்டு குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் கேஷ் இங்கே போட்டு பை கேஷ் பை குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் போட்டாலே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? ப்ராஃபிட் கிடைச்சிரும். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, எனிதிங் பிட்வீன் ஹெட் ஆஃபீஸ் அண்ட் பிரான்ச் வில் பி ரெக்கார்ட். ஏன்னா உங்க டிரான்சாக்ஷன்ல பேட் டெப்ட்ஸ்னு கொடுத்துருப்பான், நீ ரெக்கார்ட் பண்ண தேவையில்லை. சம் அதர் டிரான்சாக்ஷன் பிட்வீன் பிரான்ச் அண்ட் தேர்ட் பார்ட்டி கொடுத்துருப்போம், அது நீ என்ன பண்ணிடக்கூடாது, ரெக்கார்ட் பண்ணிடக்கூடாது. உனக்கு 25 டிரான்சாக்ஷன் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தானா 15 டிரான்சாக்ஷன் தான் இதில் என்ட்ரி ஆகும். மீதி 10 நீ எதில் வரக்கூடாது, இந்த என்ட்ரியில் வராது. ஆனால் அவன் கொடுத்துருப்பான், நீ அதை கரெக்டாக கண்டுபிடிக்கிறது. சின்ன க்ளூ என்னது? எனிதிங் பிட்வீன் branch and head office should be recorded. When branch is a receiver, debit. When branch is a giver, credit. Balance முடிச்சு. ஓகே, இது என்ன அக்கவுண்ட்? டேட்டா. இது என்ன மெத்தட்? டேட்டார் மெத்தட். ஸ்டாக் அண்ட் டேட்டார் மெத்தட், ட்ரேடிங் மெத்தட். ட்ரேடிங் மெத்தட் ஆல்ரெடி இன்னும் ஓகேவா, உனக்கு ஆல்ரெடி தெரியும். ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையும் நீ ஆட்டோமேட்டிக்கா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸா போட்டுருவ. குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் ஆட்டோமேட்டிக்கா பர்ச்சேஸா போட்டுருவ. கேஷ் சேல், கிரெடிட் சேல் ஆட்டோமேட்டிக்கா சேல்ஸா போட்டுருவ. பேலன்ஸ் பண்ணா உனக்கு என்ன கிடைச்சிரும்? ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் போட்டுருவ. கிராஸ் ப்ராஃபிட் கிடைச்சிரும். கேரி ஃபார்வர்ட் பண்ணி இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், பேட் டெப்ட்ஸ், டிஸ்கவுண்ட் அலோட் எல்லாத்தையும் போடினா நெட் ப்ராஃபிட் வந்துரும். அது ஈஸி தான், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் அங்க இதே டேட்டாவை அங்க வேற மாதிரி யூஸ் பண்ணுவோம், இதே டேட்டாவை இங்க என்ன பண்ணுவோம், வேற மாதிரி யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ப்ராஃபிட் அந்த ப்ராஃபிட் என்னவா தான் இருக்கும், சேம். அசியூம் இந்த பிரான்ச் இஸ் தனி பிசினஸ், நீ ஓனர் கேபிட்டல் கொடுத்துருக்கன்னு வச்சுக்கோ. அசியூம் பிரான்ச் இஸ் தனி பிசினஸ், நீ என்ன கொடுத்துருக்க அவனுக்கு, கேபிட்டல் கொடுத்துருக்க. இது நீ ஃபர்ஸ்ட் அவனுக்கு கொடுத்து வச்சிருந்த காசா, இது அவன் லாஸ்டா வச்சிருக்கேன். நான் அவனுக்கு கொடுத்த காசு 1 லட்சம் ரூபாய். அவன் இப்ப எவ்வளவு வச்சிருக்கான்னா 2 லட்சம் ரூபாய் வச்சிருக்கான். எனக்கு அவன் காசு எவ்வளவு அமிச்சிட்டானா 1 லட்சம் ரூபாய் அமிச்சிட்டான். நான் அவனுக்கு எவ்வளவு காசு அமிச்சிருக்கேன்னா 50,000 ரூபாய் அமிச்சிருக்கேன். அப்ப அவன் எவ்வளவு க்ளோசிங் வச்சிருக்கான், 2 லட்சம் ரூபாய் க்ளோசிங் வச்சிருக்கான். பிளஸ் 1 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்துட்டான். அப்ப மொத்தம் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கான், 3 லட்சம் ரூபாய். நான் அவனுக்கு எவ்வளவு தான் கொடுத்துருக்கேன், அப்ப 1.5 லட்சம் ரூபாய் பிரான்ச் மேடிய ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் இந்த ப்ராஃபிட் ஆன்சர் சேமா தான் இருக்கும், சேம் தான். சோ நீ எப்படி வேணா என்ன பண்ணிக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம். பட் இதை நான் கேபிட்டல்னு சொல்லல, கேபிட்டல் மாதிரி அசம்ஷன் எடுத்துட்டா உனக்கு என்ன வரும்னு சொல்றேன், ப்ராஃபிட். இட்ஸ் நாட் ஏ கேபிட்டல். ஏன்னா என் புக்ஸ்ல தான் நான் என்ட்ரியே போடுறேன், என் புக்ல தனியாலாம் கேபிட்டல்லாம் பிரிக்கல. ஸோ இது என்ன மெத்தடு, டேட்டார் மெத்தட். ஸ்டாக் அண்ட் டேட்டார் மெத்தட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸ்டாக் அண்ட் டேட்டார் மெத்தட் என்ன, இதே ப்ராஃபிட் தான் நீ அரைவ் பண்ண போற பை ப்ரிப்பேரிங் 4 or 5 அக்கவுண்ட். ஸோ தட் ஹெட் ஆஃபீஸ் வில் நோ க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் பிரான்ச், க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டேட்டார் ஆஃப் பிரான்ச், எக்ஸ்பென்ஸ் ஆஃப் பிரான்ச். ஓகேவா? இன்னொரு விஷயம் நான் இதுலயுமே சொல்லல, என்ன அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ் மே இன்வாய்ஸ் குட்ஸ் அட் காஸ்ட் ஆர் இன்வாய்ஸ் பிரைஸ். எதுல பில்லிங் பண்ணுவான், காஸ்ட்லி பில்லிங் பண்ணுவான், இன்வாய்ஸ் பிரைஸ்ல பில்லிங் பண்ணுவான். மீன்ஸ் வாட், ஹெட் ஆஃபீஸ் நினைச்சான்னா ஒரிஜினல் காஸ்ட் பிரான்ச்சுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சான்னா காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட்ல அனுப்புவான். எப்படி 100 ரூபாய் ப்ராடக்ட் தான் பிரான்ச்சுக்கு ஹெட் ஆஃபீஸ் கிடைக்குது, அதே ப்ராடக்ட்டை ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச்சுக்கே 120 ரூபாய்க்கு அனுப்புவான். ஏன்னா பிரான்ச்சுக்கு ஹெட் ஆஃபீஸோட எவ்வளவு காஸ்ட் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக. அப்ப 100 ரூபாய் தெரிஞ்சிடும்ல, அது தெரியாம இருக்கிறதுக்காக 100 ரூபான்றது எவ்வளவு தான் அனுப்புவான், 120 ரூபாய்க்கு தான் என்ன பண்ணுவான், அனுப்புவான். பிரான்ச் என்ன பண்ணுவான், அப்பதான் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். 120 ரூபாய், இப்ப 100 ரூபாய்க்கு 120 ரூபாய்க்கு தலை ப்ராஃபிட்டா இல்லையா, 100 ரூபாய் மிச்ச 120 ரூபாய்க்கு தான் ப்ராஃபிட்டா இல்லையா, ப்ராஃபிட். ஆனா பிரான்ச்ல 100 ரூபான்னு சொல்லிட்டா 110 ரூபாய்க்கு வித்துருவோம். இப்ப பிரான்ச்ல நான் 120 ரூபான்னு சொல்லிட்டா காஸ்ட் கன்ஃபார்ம் எவ்வளவு விற்போம், 140 150 இதை தாண்டி தானே விற்பான். அப்ப ஹோல் ஆர்கனைசேஷன் வில் மேக் a profit of 30 or 40 or 50. இப்போ நான் அவன்கிட்ட 100 ரூபான்னு சொன்னா அவன் என்ன பண்ணிட்டு போயிடுவான், 110 ரூபாய்க்கு வித்துட்டு போயிடுவான். அவன்கிட்ட நான் 120 ரூபா தான் காஸ்ட்னே சொல்லி அனுப்பிச்சனா அவன் எவ்வளவு விற்பான், 130 ரூபாய்க்கு விற்பான். அப்ப கம்பெனி எவ்வளவு ப்ராஃபிட் பார்க்கும், 30 rupees ப்ராஃபிட். நான் சொல்றது புரியுதா? இப்போ அசிம் நான் ஒரு மெட்டீரியல் போட்டிருக்கேன் இங்கே சென்னை மெட்டீரியல், சென்னை பசங்களுக்குலாம் நான் இங்கே மெட்டீரியல் டேரெக்டாக பிரிண்ட் எடுத்து 150 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன். அதே திருச்சியில் அதே அகாடமி நம்ம கோடீஸ்வரன் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ கோடீஸ்வரன் இந்த புக்கை அனுப்பும்போது 200 ரூபா புக்கோட காஸ்ட்னே சொல்லி அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோ, அவன் எவ்வளோ விற்பான், 220க்கு விற்பான். நான் 150 ரூபா சொல்லிட்டா 170 ரூபாய்க்கு விற்றுருவான்ல. அப்போ ஒரு 50 ரூபா ப்ராஃபிட் என்ன ஆயிடுது, ஃபர்கன் ஆயிடுது. ஆமாண்ணா இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், என் காஸ்ட்டையே ஏற்றியும் நான் குட்ஸ் பில் பண்ணலாம், ஆர் என் காஸ்ட்டுக்கும் குட்ஸ் பில் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே டிஃப்ரெண்ட் மெத்தட். அது எப்படி பண்ணணும், அது எல்லாம் ட்ரீட்மெண்ட்டுங்கிறதா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.